கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். யோபு 20ஆம் அதிகாரம் 27 முதல் 29 ஆகிய வசனங்கள். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமாக எழும்பும். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும் அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்றான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் நம்ம எல்லாருமே தெரிந்து வரணும். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஒரு 1/2 கோடி ரூபா கஷ்டப்பட்டேன், கடன்ல கஷ்டப்பட்டேன், சொந்த வீடெல்லாம் விற்றேன், நடுரோட்டுக்கு வந்தேன். அதனால கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எங்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நஷ்டம் வருது என்பதை கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், ஒரே பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எல்லாம் நஷ்டம், எல்லாம் அழிஞ்சு போச்சு. நடுரோட்டுக்கு வந்துட்டேன். கண்ணீர் வாழ்க்கை ஆயிட்டு 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். 5 வருஷம் அழுதுருக்கேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 5 வருஷம். அந்த 5 வருஷம் கண்ணீர் வாழ்க்கையிலே நான் எதை கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, உடைந்த பாத்திரமா மாறினேன். எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமைதான், நெருக்கப்பட்ட நிலைமைதான், தள்ளப்பட்ட நிலைமைதான், நிந்தைகள், அவமானம் தான், வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தான். ஒண்ணுமே தெரியாது. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கும் ஒன்றும் புரியாது. நானும் சராசரி ஒரு மனுஷன்தான். நான் 11 வயசுல வேலைக்கு போனேன், ஒரு வேலைக்காரன். அதுக்கப்புறம் தான் வியாபாரி. 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்க 3 ரூபா சம்பளத்துக்கு. நான் சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போனா கூட கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அன்னைக்கு நான் ஒன்ன புரிந்து கொண்டேன். உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதத்தை விட்டு விலகும் போது துன்மார்க்கனா மாறுறான். துன்மார்க்கனா மாறும்போது அந்த வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாம போயிருது. ராத்திரி வேளையில படுத்து தூங்க போறீங்க. படுத்து தூங்குறதுக்கு முன்பாக என்ன யோசிக்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கை தேவனோட தான் இருக்கா, என்னோட ஐக்கியம் தேவனோட தான் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ராத்திரி வேளையிலே நமக்கு நிறைய 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 சொல்லலாம். ஆனால் இருதயம் தேவனோடு இருக்கா? உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல்ல நம்ம நீதிமானா இருக்கணும். இன்னைக்கு உள்ள செய்தி என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது என்ன பிரச்சனை வரும்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. என் வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால, ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டதுனால கையில 1 ரூபா கூட இல்லாம நடுரோட்டில் நின்றுருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சுக்கு போன பையன்தான். சர்ச்சில் ஞானசனம் எடுத்தாச்சு, நற்கனம் எடுத்தாச்சு. சர்ச்சுக்கு போகிற பையன்தான். சர்ச்சில் தான் கல்யாணம் முடியுது. நல்லா தான் வேலை பார்க்கேன். 16 மணி நேரம் வேலை பார்க்கேன். 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் இல்லை. காலையில் 5 மணி 6 மணிக்கு போயிடுவேன். ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். ஆனாலும் என்னோட வாழ்க்கையில் ஒரு 50 லட்ச ரூபா கடன், 55 லட்ச ரூபா கடன். இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். சரி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வேதத்தை விட்டு விலகிட்டா எங்க போவான் அப்படின்னா, அவன் நேரா வழி தெரியாம துன்மார்க்கனா மாறிட்டு விக்கிரத்துக்குள்ள போயிடுவான், மாந்திரியத்துக்கு போயிடுவான், துன்மார்க்கனா வாழ்க்கை போயிடுவான். அவனோட வாழ்க்கை ஃபுல்லா கேடா இருக்கும். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போயிடுச்சுனாலே பொல்லாத வாழ்க்கையா தான் இருக்கும். அதில் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி ஒன்று சொல்லவே முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தரோடு நடந்தாதான்
பாதுகாப்பு, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய காவல் நமக்கு இருக்கும். ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போதுதான் அந்த மனுஷனுக்கு பாதுகாப்பு ஒண்ணு இருக்காது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி ஒண்ணு வேணும் அப்படின்னா, என் இருதயம் உண்மையிலே தேவனோடு இருக்கா என்பதை மாத்திரம் நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை சொல்றேன் அப்படின்னா, வேற வேற சூழ்நிலை, வேற வேற நாட்டுக்குள்ளே, வேற வேற இடத்துல இருப்பீங்க. அண்ணே உண்மையிலே எங்க வாழ்க்கையில கடன் இருக்குண்ணே. நாங்க நல்ல நாடகம் பார்க்குறோம், நல்ல படம் பார்க்குறோம், நல்ல செல்போன் பார்க்குறோம். என் பையன் நல்ல கேம் விளையாடுறான். என் பிள்ளை நல்ல இஷ்டம் போல நல்ல ஃப்ரீயா இருக்கு. ஒரு பைபிள் வாசிப்பு இல்லை, ஒரு ஜெபம் பண்ற வாழ்க்கை இல்லை, ஒரு தேவனோட தொடர்பு கொள்ற வாழ்க்கை இல்லை. நாங்க சும்மா அப்படியே ஒரு கடமைக்கு அப்படியே வாழ்றோம்னு, இஷ்டம் போல வாழ்றோம்னு அப்படின்னா, தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கு. வீட்டு வாசப்படியில பாவம் படுத்துச்சு அப்படின்னா வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள வந்துடும். வீட்டுல அப்புறம் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு, ரொம்ப விரும்பி திருமணம் முடிச்சாங்களாம். ஆனா அவங்களோட வாழ்க்கை பார்த்தா கசப்பா மாறிட்டு. என்னன்னு சொல்லி கேட்டா, கணவரை பார்த்தா வேலைக்கே போலையா, மதுபான அடிமையா. அந்த அக்கா சொல்லி சொல்லி பார்த்துருக்காங்க. வீட்டுல 3 பிள்ளை இருந்துச்சான். லாஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க. விரும்பி திருமணம் முடிச்சாங்க, 3 பிள்ளை இருக்கு. பிள்ளைகளை காப்பாத்துறதுக்காக வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா அந்த கணவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தவறான வார்த்தை. அந்த சகோதரி தாங்க முடியாம, எனக்கு இனிமேல் இந்த கணவர் வேண்டாம், நான் பிரிந்து போறேன். அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு மனுஷன் தேவனுக்குள்ள வரும்போது தேவனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு ஒரு மனுஷன் அப்படி இல்லைன்னா ஒரு குடும்பத்துல யாரையாவது நம்பி, மனுஷனை நம்பி இல்ல விரும்பி, எனக்கு அவன் போதும் அப்படின்னு சொல்லி விரும்பி எங்கெல்லாம் போறாங்களோ அதனுடைய முடிவு எப்படி இருக்கு? ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு கிருபையினால் நிரப்பப்பட்டு வரங்களினால் நிரப்பப்பட்டு கனிகளினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும் அப்படின்னா முதல்ல நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய ஐக்கியம் இருக்கா? பிதாவாகிய தேவனோடும் அப்படின்னா, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். நம்ம மேல அவ்வளவா அன்பு வைத்திருக்கிறார். யாரும் கெட்டு போயிடக்கூடாதான், எல்லாரும் மனம் திரும்பணுமா, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமா, எல்லாரும் பரலோகத்துக்கு வரணுமா, அதுக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நமக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக பிற்கப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர் தெழுந்தார். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கிற நிலைமை. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வரும்போது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியம் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அந்த வேலை தான் ஆசீர்வாதம். ஒரு மனுஷன் தொடர்ந்து பாவத்திலே இருக்கும்போது, துன்மார்க்கத்திலே இருக்கும்போது ஆசீர்வாதம் வராது. வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் காணாம போயிருமா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, அண்ணே என் குடும்பம் நல்லா இருக்கணும்னே, நான் சந்தோஷமா இருக்கணும், நான் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க எங்களுக்கு தெரியாது. நாங்க உங்க செய்தி டெய்லி கேட்குறோம், எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. வீட்டில் 6 மணி நேரம் நல்ல நாடகம் பார்த்துக்கிட்டு, 6 மணி நேரம் நல்ல படம் பார்த்துக்கிட்டு, ஒரு 6 மணி நேரம் நல்ல செல்போன்ல வாழ்ந்துக்கிட்டு எப்படி குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே.
ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணுமா வேண்டாமா? அந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணுமா வேண்டாமா? இஷ்டம் போல வாழ்ந்தா எப்படி ஆசீர்வாதம்? ஊழியக்காரங்களை தப்பா பேசுறது, பரிசுத்தவான்களை தப்பா பேசுறது, நீதிமான தப்பா பேசுறது, பக்கத்து வீட தப்பா பேசுறது, சொந்தக்காரனை தப்பா பேசுறது, விட்டா மாமியார் தப்பா பேசியிருக்காங்க, மருமகளை தப்பா பேசியிருக்காங்க, புருஷனை தப்பா பேசியிருக்காங்க. இப்படி இந்த கடைசி காலத்துல யாரெல்லாமோ தப்பா பேசி இவங்களோட வாழ்க்கை பார்த்தா ஆசீர்வாதம் இல்லாம போயிருது. நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தணுமா? அதுக்காக தான் நம்ம உயிர் பிச்சை போட்டிருக்காரு. அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். எதுக்கு கிருபை தாரார் அப்படின்னா அவரை மட்டுமே மகிமைப்படுத்தணும். அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தா சம்பத்தெல்லாம் போய்விடுமா? சிம்பிளா சொல்லி முடிக்க. ஏன்னா ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி தான் நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். சில வசனத்தை தியானிக்கும் போது மக்களுக்கு பிடிக்காது. நான் உள்ளதை சொல்லிட்டு இருப்பேன். வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி, யாருமே தெரியாது சொல்லி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா வானங்கள் அவனோட அக்கிரமத்தை வெளிப்படுத்தி பூமி அவனுக்கு விரோதமா எழும்பும். அப்படி எழும்பும் போது யாருமே பக்கத்துல நிக்க முடியாதே. சொந்தக்காரன் தப்பா பேசினா சண்டை போட்டுதாங்க, அம்மா அப்பா ஏதாவது தப்பா சொன்னா சண்டை போட்டுதாங்க, புருஷன் தப்பா சொன்னா புருஷன் சண்டை போட்டுதாங்க, மனைவி தப்பா சொன்னா மனைவிட்டு சண்டை போட்டுதாங்க. ஆனா இங்க என்ன எழுதப்பட்டிருக்கு? வானங்கள் அவன் அக்கிரமத்தை வெளிப்படுத்தி. வானத்தை போய் யாராவது சண்டை போட முடியுமா? பூமி அவனுக்கு விரோதமா எழும்பும். பூமிகிட்ட போய் சண்டை போட முடியுமா? அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். வீட்டில் உள்ள ஆசீர்வாதம்லாம் எப்படி காணாம போகுது அப்படின்னா, வானம் மேல இருந்து சாட்சி சொல்லிடும், பூமி இங்கே இருந்து சாட்சி சொல்லும். அவன் தப்பா தான் வாழ்ந்தான், அவன் கரெக்டா வாழல. ரெக்கார்டு எங்க இருந்து வருது அப்படின்னா, வானம் பூமி. அவருடைய கோபத்தின் நாளிலே அவைகள் கரைந்து போகும். தேவன் எப்போ ஒரு குடும்பத்து மேல கோபப்படுவார் நமக்கு தெரியாது. நம்ம 24 மணி நேரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்காரு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உயிர் பிச்சை போட்டிருக்காரு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கிருபை தந்திருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தின் நாளில் அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும். இதுவே 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 தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும். என் வாழ்க்கையில நான்லாம் நடுரோட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. நான்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் சம்பாத்தியம் பண்ணது எல்லாம் கரைஞ்சு போயிட்டு அழிஞ்சு போயிட்டு, என் வாழ்க்கையில துன்மார்க்கன்னா எனக்கு தெரியும். நான் நடுரோட்டில் வந்திருக்கேன், எனக்கு தெரியும். துன்மார்க்கருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியும். ரவிராஜ் வியாபாரத்தில் இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், ஜோம் பண்ண மாட்டேன், தேவனை தேட மாட்டேன். மாந்திரிகத்துக்கு விக்கிரத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி 13 லட்சம் கொடுத்துருக்கேன். ஒரே மனுஷன் தான் மாந்திரியம் பண்ணி பண்ணி வாங்கிட்டே இருந்தான். லாஸ்ட் அவன் தூக்கு போட்டே சேர்த்து போயிட்டான். ஏன்ட்ட 13 லட்சம் வாங்கிட்டு அவன் நல்லா இருந்தான்னு சொல்லி பார்த்தா அவன் தூக்கு போட்டே சேர்த்து போயிட்டான். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க 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 எனக்கு என்னெல்லாம் மாந்திரியம் பண்ணுனானோ அவன் செத்தே போயிட்டான். முடிஞ்சு போச்சு அவன் லைஃப். இதுவே தேவனால் துன்மார்க்கனுக்கு கிடைக்கும் பங்கும், அவன் செய்கைக்கு தேவனால் அவனுக்கு வரும் சுதந்திரமாம் என்றான். அப்ப துன்மார்க்கனுடைய வாழ்க்கையில சம்பத்து இருக்காது. உங்க வீட்டு ஒரு பர்சனல் டைரி இருந்தா வசனத்தை எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யோபு 20 27 29, 119 சங்கீதம் 53 வசனம். வேதத்தை விட்டு விலகி துன்மார்க்கனா வாழ்ந்தால் அந்த வீட்டுக்குள்ளே சம்பத்து போய்விடும். இதுதான் இன்னைக்கு உள்ள காரியம். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறேன். இணைந்திருங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அண்ணே, நாங்கள் வசனத்தை விட்டு விலகி தான் வாழ்கிறோம். அப்போ என்னச்சு? கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இல்லை இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவன் வீட்டின் சம்பத்து போய்விடும். வீட்டில் உள்ள ஆசீர்வாதம்லாம் காணாமல் போயிருமா. அதனால கேர்ஃபுல். எப்படி நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் சொல்லுவார் மாத்திரை காலையிலையும் போட்டணும் ராத்திரியும் போட்டணும், கரெக்டாக போட்டணுன்னே அப்படி பாரு. அப்படியா? சரி, உடனே மாத்திரை கரெக்டாக டயத்துக்கு டைம் போட்டுருவாங்க. கேட்டால் சுகர் இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இல்லை ஹார்ட் பிரச்சனையாக இருக்கும். மாத்திரை கரெக்டாக அந்த டயத்துக்கு டைம் போட்டே இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி சாப்பிட்ருவாங்க, எல்லாம் கரெக்டாக செய்யும். ஏன்னா உடம்பு. ஆனால் நம்ம பேசுகிற செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சின்ன மிஸ்டேக் வந்தாலும் சின்ன நஷ்டம் வரும். நம்ம மக்கள் 31 நாளும் கிளியராக அட்டன் பண்ண மாட்டாங்க, 31 நாள் கரெக்டாக இருக்க மாட்டாங்க.
அந்த இடத்துல பிரச்சனை வந்துடும். அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாற்றம் இருக்கா, இன்னைக்கு சீர் பொருந்ததுக்கு அர்ப்பணிங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கேட்ட செய்திக்காக ஸ்தோத்திரம், கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் முழுவது பாதுகாத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். வேதத்துக்கு கீழ்ப்படிந்து பரிபூரணமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடனிலே உபத்திரத்திலே நிறைய பிரச்சனைல இஎம்ஐ லோன், குழுக்குள்ள பணம், எவ்வளோ கடன் இருக்கு. இந்த கடன்லாம் அடைக்க மனுஷனால கூடாது, தேவனால கூடும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் எந்த குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்களோ பரம வைத்தியர் இறங்கி வந்து உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. அவங்களுடைய பாவம், அவங்களுடைய அக்கிரமம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட்டு டிரைவிங்கில் இருக்காங்க. கர்த்தர் கூட இருந்து பாதுகாக்கணும். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க. கற்பத்திலேயே ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. டெலிவரி போகிறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. நிறைய குடும்பத்தில் பிரிந்த நிறைய குடும்பங்கள் உண்டு. வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீராக இருக்கு. கண்ணீரை துடைத்து கர்த்தர் கூட இருந்து அந்த குடும்பத்துக்கு சகாயம் பண்ணுங்க, உதவி பண்ணுங்க. கர்த்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் தேவையில்லாமல் எந்த ஒரு பாவ அடிமையில போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. எந்தெந்த வீட்டுக்கு எந்தெந்த ஆவிகள், தந்திரமான ஆவிகள், வலுசற்பத்தின கிரியைகள், மாந்திரிக கிரியைகள், பொல்லாத கிரியைகள், சபிக்கப்பட்ட கிரியைகள் எந்தெந்த வீட்டுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருக்கோ அந்த எல்லா கிரியைகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிப்படுத்துறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பிரதிச்சமா ஆசிரியங்க. எங்களோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் உங்களோட ரத்தத்தினால வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்த குடும்பங்கள் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொடுப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு நாமத்துக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிருங்க. ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் கூட தங்கிருங்க. இரவு நேரத்தில் எந்த குடும்பத்தை ஜெபிக்கிறோம் உங்களுடைய பிரசனை இறங்கிட்டும். உங்களுடைய கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். அதிகால வேளையில் உங்களுடைய பாதத்துல கண் விழிக்க அதை கிருபை செய்யுங்க. நைட் நேரத்தில் எந்த குடும்பத்துல துக்கத்தோடு, கவலையோடு, வேதனையோடு எல்லாவற்றையும் நீக்கி ஆசுவீங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாமமையோடட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். அதிகாலை வேளையில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து தினமும் ஒரு நிமிடமாவது எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.